ஸ்கின் க்ளோனஸ்னு சொல்லுவாங்க, ஃபேர்னஸ். ஒரு தங்க பஸ்பம் சாப்பிட்டா எப்படி உடம்பு வந்து தங்க நிறத்தில் மிளிரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஆவாரம்பூ டீ ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆவாரம்பூ கலருக்கு உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும். ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இவ்வளோ சிறப்பானது இது ஆவாரம்பூ. அனைவருக்கும் வணக்கம். மூலிகை டீ தயாரிப்பது எப்படிங்க? மூலிகை டீ அப்படின்னு சொன்னால் உடனே எல்லாத்துக்கும் ஞாபகத்துக்கு வர்றதுன்னு பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ டீ. ஆவாரம்பூ டீ வந்து பார்த்திங்கன்னா ஆவாரம்பூ சர்க்கரை நோயாளிகளுக்கு, தோல் வியாதிகளுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான பூ. ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இவ்வளோ சிறப்பானது இது ஆவாரம்பூ. இது உள்ளே சாப்பிட்லாம், டீ மாதிரி வச்சு சாப்பிட்லாம். பச்சையாக பூ கிடச்சதுன்னா துவரம்பருப்பு வச்சு துவையல் செஞ்சு சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம மரபில் இருந்துட்டு வந்தது. எளிமையான ஒரு டீ ஒன்று சொல்கிறேன். கைப்பிடி அளவுக்கு ஆவாரம்பூ பச்சையாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குருமிளகு, ஒரு துண்டு அதிமதுரம், ஒரு துண்டு சுக்கு, சின்னதாக ஜாதிக்காய் இது மட்டும் போட்டு 2 டம்ளர் தண்ணி போட்டு கொதிக்க வச்சு 1 டம்ளர் ஆகட்டும். இதை வடித்து சாப்பிடுங்க. உங்களுக்கு தோல் சம்மந்தப்பட்ட வியாதிகள், டயபெட்டிக் ப்ராப்ளம்ஸு, சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகிறது இல்லாமல் டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்லுவாங்க, சுகர் அதிகமாகிறதுனால கண்ணுக்கு வரக்கூடிய பாதிப்பு, பெடல் எடிமான்னு சொல்லுவாங்க, காலில் வந்து இரத்த ஓட்டம் பாதிக்கிறதுனால காலில் புண்ணு வரும். இந்த சுகர் அதிகமானதுனால இன்சுலின் கம்மியாகி செல்லுக்குள்ளே போக ஆக்சிஜன் டிஃப்யூஷன் லெவல் வந்து ரொம்ப கம்மியாயிடும். அப்போ என்னன்னா அந்த செல்கள் செத்து போய் சதை அழுகி அந்த இடத்துல புண்கள், கொப்பளங்கள் இது மாதிரி காலில் வரக்கூடியது அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான நிலைகளில் இந்த ஆவாரம்பூ டீயானது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனி ஆவாரம்பூ போடுறதுக்கு பத்தலை அப்படின்னா கூட கொஞ்சம் க்ரீன் டீயும் சேர்த்திக்கலாம். இந்த க்ரீன் டீயானது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். செல்களை வந்து புதுப்பிக்கிற தன்மை இதுக்கு க்ரீன் டீக்கு இருக்குது. தேவைப்படுறவங்க இந்த க்ரீன் டீயை கூட நீங்கள் கூட சேர்த்திக்கலாம். அதுவும் உங்களுக்கு சுவைச்சு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் என்ஹான்ஸிங்க்கு நல்லாயிருக்கும். அனுதினமும் பயன்படுத்தி வரலாம். டீ வந்து சுகர் இருக்கிறவங்க தான் சாப்பிடணுங்கிறதெல்லாம் இல்லை. ஜென்ரலாக மாற்று வழிகள் தேடுறவங்களுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்கின் க்ளோனஸ்னு சொல்லுவாங்க, ஃபேர்னஸ். ஒரு தங்க பஸ்பம் சாப்பிட்டா எப்படி உடம்பு வந்து தங்க நிறத்தில் மிளிரும் அப்படின்னு சொல்கிறாங்களோ, ஆவாரம்பூ டீ ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா அந்த ஆவாரம்பூ கலருக்கு உங்கள் ஸ்கின் க்ளோ ஆகும். ஃபேர்னஸ்க்கு ரொம்ப எக்ஸலண்ட் மருந்து. பச்சையாக பூ கிடச்சேன்னா அரைச்சி முகத்துலேயும் தேய்ச்சி குளிக்கலாம். பிம்பிள்ஸ் வர்றது தடுக்கும். ஃபேஸ் க்ளோனஸ்க்கு நல்லாயிருக்கும். இது டீயாகவும் சாப்பிட்லாம், மேலேயும் நம்ம தேய்ச்சி குளிச்சுக்கலாம். 2 in 1 பர்பஸாக இது நல்லாயிருக்கும் ஆவாரம்பூ. இதில் ஒரு சின்ன சந்தேகம். இப்போ க்ரீன் டீ சேர்க்கலான்னு சொன்னீங்க, அது தனியாக அந்த டீ தூள் வாங்கி நம்ம பயன்படுத்தணுமா, இல்லை அதை நம்மளே கூட தயாரிக்கலாமா? க்ரீன் டீ வந்து நம்ம பகுதிகளில் எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடியது கிடையாது. அதனால் கடையில் வாங்கி பயன்படுத்துகிறதே பச்சை டீ. இப்போ டீ எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா, டீ இலையை கொழுந்து இலையாக பறித்து வறுக்கவே அப்படியே அரைப்பாங்க, ரோஸ்டிங் பண்ணுவாங்க. அப்படி தான் வந்து செய்வாங்க. அதெல்லாம் எதுவும் செய்யாமல் அந்த கொழுந்து அப்படியே காய வச்சுருப்பாங்க. இதுதான் க்ரீன் டீன்னு சொல்கிறது. இப்போ டீயை வறுத்து அரைச்சி இது பண்ணுறப்ப பாலில் போட்டு வேவிச்சு சாப்பிட்லாம். டீ மாதிரி நம்ம சாப்பிட்ற டீ அதுதான். இந்த க்ரீன் டீ வந்து அப்படியே பச்சையாக இருக்கனால, வறுபடாதனால பாலில் சேர்த்த முடியாது. அதனால் தண்ணியோடு குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நன்றிங்க. அதே மாதிரி இதில் துவையல் செஞ்சு சாப்பிட்லான்னு சொன்னீங்க. அந்த துவையல் எப்படி செய்கிறது, அது கூட என்ன பொருளெல்லாம் சேர்க்கணும், அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். இது துவையல் அப்படின்னு சொன்னோம்னா துவரம்பருப்பு, ஆவாரம்பூ, கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு நம்ம சாதாரணமாக நம்ம கத்திரிக்காய் சாம்பார் வைக்கிறோம். அவரைக்காயும் கத்திரிக்காய்க்கு பதிலாக ஆவாரம்பூவை பச்சையாக நம்ம அப்படி கூட சேர்த்திக்கலாம். மற்ற பொருட்கள் எல்லாம் எந்த மாற்றம் கிடையாது. இந்த காய்க்கு பதிலாக ஆவாரம்பூவை அப்படியே சேர்த்திக்கலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, இதில் சின்ன சின்ன புழுக்கள் இருக்கும். அந்த புழுக்கள் வந்து பக்குவமாக நீக்கி நம்ம அதில் சேர்த்துனா என்ன நல்லது. இந்த துவையல் சாப்பிட்றதுனால உடம்புக்கு எந்த மாதிரி நன்மைகள் ஏற்படும்? இந்த துவையல் சாப்பிட்றப்ப என்னென்னா, இந்த பருப்பு வகைகள் எல்லாம் சேர்றதுனால இதில் புரோட்டீன் அதிகமாக இருக்கும். அசைவத்துக்கு மாற்றாக அதுக்கு ஈடு கொடுக்குற அளவுக்கு புரோட்டீன் வந்து துவரம்பருப்பு இந்த மாதிரி பருப்பு வகைகளில் நமக்கு கிடைக்கும். அதல்லாமல் புரோட்டீன் அல்லாமல் இந்த சுகர் சம்மந்தப்பட்டது செல் மெட்டபாலிசத்துக்கு வேணும்னா நம்ம வந்து பால் சேராமல் தண்ணியில் க்ரீன் டீயோட சேர்த்து எடுக்கிறனால இது ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் அதிகமாக இருக்கும். அது வந்து புரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கும் அதுதான் வித்தியாசங்க. நன்றி. நன்றி.